கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தரிடத்துல வந்ததா பிசாசு கிட்ட வந்துச்சா? கீழானவைகளை குறித்து உங்களை நோக்க சொன்னால் அது பிசாசினிடத்திலிருந்து வந்தது, மேலானவைகளை நோக்க சொன்னால் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், மகத்துவமானவைகளை வைத்திருக்கிறார். அவைகளை சந்திக்கிற நேரமும் வந்துடுச்சு, அதை கொடுக்கிற காலம் நமக்கு நெருங்கிடுச்சு. அப்போ இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் சொன்ன அந்த ராஜ்யம் எழுப்பி வர வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன அந்த ராஜ்யம் நம் கண்களுக்கு முன்பாக எழும்பி இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசனம் நடக்கணும்னா, நல்லா கவனிங்க, இந்த தீர்க்கதரிசனம் நடக்கணும்னா முதல்ல இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கணும், இருந்தா தானே நடக்கும், இல்லைன்னா நடக்காதுல்ல. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கு? இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கு. 1948 வரைக்கும் அப்படி ஒரு தேசமே கிடையாது. அப்படின்னா இந்த தீர்க்கதரிசனம் 1948க்கு பிறகுதான் நடக்கணும், அதுக்கு முன்னாடி நடக்காது. ஏன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமாக தானே எழும்பி வரணும். இஸ்ரவேல்னு ஒன்று இருந்தால் தானே எழும்பியே வரும். இஸ்ரவேலுங்கிற தேசம் உருவானது 1948 மே மாதம் 14ஆம் தேதி. அப்போ இந்த வசனம் தீர்க்கதரிசனம் நடக்கணும்னா அதுக்கு பின்னாடி தான் நடக்க ஆரம்பிக்கணும். 1951 10 நாடுகள் கூட்டமைப்பு ஃபார்ம் ஆச்சு. 10 கொம்புகள். வெளிப்படுத்தல் 13:11. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுச்சு. நல்லா கவனிங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். இல்ல, வெளிப்படுத்தல் 13:1. ஆண்டவர் சொன்னபடியே அந்த 10 கொம்புகளோடு கூட ஒரு ராஜ்யம் எழும்பி வந்துச்சு. இதுதான் யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடியதான 10 நாடுகள் கூட்டமைப்பு. இன்னைக்கு 2004 வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சில காரியங்களை சொல்லி கொடுத்தார். இந்த ராஜ்யங்கள்லாம் எழும்புது, இதுதான் வேதத்தில் சொன்னதுன்னு சொல்லி. அப்பொழுது இதை சிலர் பரியாசம் பண்ணினார்கள், ஒரு சிலர் இல்லை என்று சொன்னார்கள். அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் விவரிக்க ஆரம்பித்தார், விஸ்தாரமாகச்சு. அதனுடைய விளைவாக ஒவ்வொரு காரியமும் நடக்க ஆரம்பித்தது. வேதத்தில் சொன்னது சொல்கிறேன், நாங்கள் சொன்னதில்லை, நாங்கள் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்தது. ஆண்டவர் சொன்னபடி ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு சாம்ராஜ்யம், 10 நாடுகள் கூட்டமைப்பு அப்படியே சொல்லி வச்ச மாதிரி துல்லியமாக எழும்பி வந்தது. இந்த ராஜ்யம் எழும்பி வருவதை குறித்து இன்னும் ஒரு இடத்துல ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். வாசிங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். 6:2. யாராவது ஒருத்தர் பார்க்குறீங்களா? வரிசையா எல்லாரும் பார்க்குறாங்க. ரெண்டு குதிரையும் இப்படி ஓடுது பாருங்க. ஏதாவது ஒரு குதிரை நிற்கலாம் இல்லை, ஆனால் இந்த குதிரை எதையுமே கண்டுக்கல பாருங்க. இடதுபுறமும் வலதுபுறம் அவர் இந்த உலகத்திலே இல்லை. இப்போ அவர் நீங்களே வாசிங்க பிரதர், திரும்பி 6:2. இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த கவர்மெண்ட் எழும்பி வரதை பற்றி சொல்லியிருக்கு. அதுதான் தானியேல் நம்ம வாசிக்கிறது, அதே தான் யோவேல் 1:6, அதே தான் வெளிப்படுத்தல் 13:11. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பார்ட்டாக சொல்லி வச்சிருக்கிறார். இப்போ இந்த 6:1 6:2 சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். குதிரைனா என்ன நான் சொல்ல எழுதிக்கோங்க, நேரம் இருக்காது, நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் படிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களை படிக்க சொன்னால் வேற நீங்கள் அத்தனை பேரும் போட்டி போட்டு நல்லா படிக்கிறீங்களா, சரியாக கேட்க மாட்டேங்குது எனக்கு. அதனால் யாராவது ஒருத்தர் மைக்கில் வாசிச்சா நல்லாயிருக்கும். கவனிங்க, 6:2 இது இருக்குது. இது எதை குறிக்குதுன்னா, அந்த குதிரை என்பது எதை குறிக்குதுன்னா, சகரியா 6:4-5 குதிரை என்பது கர்த்தருடைய ஆவி, கர்த்தர் அனுப்புகிறதான ஆவி. கர்த்தருடைய ஆவியில் கர்த்தர் அனுப்புகிறதான ஆவி. ஏறக்குறைய 4 விதமான ஆவிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது கடைசி காலத்தில் ஒரு எதிர்மறையான அரசாங்கம், ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் என்று சொல்வார்கள். அந்த ஆவி பூமியில கிரியை செய்ய தொடங்கும். ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்தி கிறிஸ்து என்பது ஒரு மனுஷன் வருவான், ஆனால் அவன் மேல் அந்த ஆவி இறங்கின பிறகுதான் அவன் அந்தி கிறிஸ்துவாக வெளியே தெரிவான். இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோம், நமக்குள்ள ஆவியாத்மா சரீரம் இருக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான் நாம் ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோம். அது வரைக்கும் ஆவிக்குரியவர்கள் என்ன செய்யல, மாறல. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியிலேயே பிறந்தவர், ஆனால் அவர் மேல் ஆவியானவர் வந்து இறங்கினார் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி தான் அந்தி கிறிஸ்துங்கிற ஒரு மனுஷன் இருப்பான்.
அவன் மேலே அந்த ஆவி வந்து இறங்கும். இறங்கினாதான் அவன் அந்தி கிறிஸ்துவாக உலகத்துக்கே வெளிப்படுவான். அந்த ஆவியை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வசனத்தில் இருக்கு. வீட்டில் போய் வாசிச்சு கொள்ளுங்க. 3லேருந்து 9 வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த ஆன்டிகிரைஸ்டுடைய கவர்மெண்ட் பூமியில் தொடங்கும் பொழுது அல்லது ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெள்ளை குதிரையில் ஆரம்பிக்கும் அப்படின்னு